இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷன் எதிர்பார்க்கறது இந்த ரெண்டு விஷயம்தான். ஒன்று பாராட்டு, இன்னொன்று அங்கீகாரம். தன்னோடு வாழக்கூடிய சக மனிதர்கள் தன்னை பாராட்டுறதையும் அங்கீகாரத்தையும் வச்சு தான் இன்னைக்கு தான் யாருங்கிறதையே மனுஷன் தீர்மானிக்கிறான். நம்மளுடைய மதிப்பும் அங்கீகாரமும் பிற மனுஷங்கள்ட்ட இருந்து ஒருபோதும் கிடைக்காது. மனுஷங்கள் இதற்கு நம்பி இருந்தால் கண்டிப்பாக இந்த உலக வாழ்க்கையில் ஒரு நாள் துவண்டு போயிடுவோம். இன்னைக்கு நம்மளை புகழக்கூடிய மனிதர்கள் நாளைக்கு நம்மளை புகழாமல் கூட போகலாம். இன்னைக்கு நம்மளை அங்கீகரிக்கக்கூடிய மனிதர்கள் நாளைக்கு நம்மளை தூக்கி எறியலாம். நம்மளை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் நாளைக்கு முகம் திருப்பிட்டு கூட போயிடலாம். இந்த மனுஷனுக்கு புரியறதில்லை, நமக்கு கிடைக்கக்கூடிய புகழும் அங்கீகாரமும் நேசமும் நம்மளை யார் படைச்சானோ அவன்கிட்ட இருந்து மட்டும்தான் கிடைக்குங்கிறது. என்னைக்குமே உங்களோடு வாழக்கூடிய சக மனிதர்கள் நீங்க யாருங்கிறத தீர்மானிக்க கூடாது. உங்களை படைச்சவன் தான் தீர்மானிக்கணும் நீங்க யாருன்னு. மனுஷங்க உங்களோடு இருக்கிறதும் இல்லாம இருக்கிறதும், உங்களை புகழ்றதும் இகழ்றதும் விமர்சனம் செய்யறதும் அங்கீகரிக்கிறதும், நீங்க விரும்புறதை கொடுக்கறதும் கொடுக்காம இருக்கிறதும் நேசிக்கிறதும் மறுக்கிறதும், இது உங்களுடைய வாழ்க்கையை ஒருபோதும் தீர்மானிச்சிடாது. ஒன்று சொல்லவா, மக்கள் உங்களை பற்றி நினைக்கக்கூடிய விஷயத்திலேருந்து முதல்ல வெளியே வாங்க. மக்கள் உங்களை அங்கீகரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் இந்த உலக வாழ்க்கையில் உங்களை அங்கீகரிச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குன்னு நினைங்க. படைச்சவன் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்கான். அழகு, திறமை, அன்பு, கண்ணியம், மதிப்பு, உயர்வு எல்லாமே சிலருக்கு மாறுபடலாம். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்றவாறு அவன் சரியா எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கான். உங்களை பற்றி மக்கள் சொல்கிறத வச்சு உங்களை முடிவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த உலக வாழ்க்கையில் தோத்துக்கிட்டே இருப்பீங்க. எல்லா மனுஷங்களையும் என்னைக்குமே திருப்திப்படுத்திட முடியாது, என்னைக்கும் திருப்திப்படுத்த முடியாது.